எப்பயும் வீட்டுக்கு போகிறதுனா பயங்கர ஜாலியாக கிளம்புவேன். பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு பெரிய ஹார்ட் ப்ரோக்கனான மூமெண்ட்டோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு ராமேஸ்வரம் போக வேண்டிய ஒரு சூழல். என்ன அப்படின்னா ராமேஸ்வரம்னால தெரிஞ்சிருக்கும் எதுக்குன்னா தாத்தாவுக்கு வந்து முதல் திதிங்க. அதனால தான் வந்துட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு ராமேஸ்வரம் வந்திருந்தேன். அண்ட் இந்த பிளேஸ்க்கு வந்தோடனே தான் அப்பா பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்வளோதான் பாப்பா லைஃபு, இப்படி கண்டு சிம்பிளை கொண்டு வந்து நம்மளை கரைச்சி விட்டு போயிடுவானுங்க. ஆனால் அதுக்குள்ளே நீ பெரியவன், நான் பெரியவன், நீ பணக்காரன், நான் ஏலம், நீ ஒன்றும் இல்லாதவன், அவ்வளோ ஆணவமாக ஆட்டம் ஆடுறோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா லைஃப் இப்படிக்கான செம்பு சாம்பல் வந்து இவ்வளோ பெரிய கடலில் நம்ம கரைச்சி விட்டு போயிடறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் நான் தாத்தா இல்லாமல் நான் எங்கேயுமே நான் போனதில்லை சிங்கப்பூரை தவிர. பட் இந்த டைம் வந்துட்டு அவர் இல்லாமல் ஒரு பிளேஸுக்கு, அது அவருக்கு பிடிச்ச ஒரு கோவிலுக்கு வரோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கனாக இருந்தது. பட் அவர் சொல்கிற ஒரே விஷயம், எதுக்காகவும் யாருக்கிட்டையும் நம்ம தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அண்ட் வந்துட்டு யாரும் முன்னாடியும் நீ அழுகக்கூடாது பாப்பா என் பேத்தி அப்படிம்பாரு. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண கூட நினச்சேன். பட் அப்பா சொன்ன தாட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அஜேசிக்கு அப்படியே ஜாலியாகிடும். ஜாலி இல்லை. சரி, ஓகே. நோ நோ சார்.